அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு நடுவுல இருக்கிற ஒரு சிறு சலசலப்பு. அதிமுக, பிஜேபி கூட்டணி வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சா, பிஜேபிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பிஜேபி கேக்குதே, அது நடக்குமா? இல்ல இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கில்ல, அதிகாரத்திலும் பங்கில்ல அப்படின்னு நடக்குமா? பிஜேபி சார்பா அமித்ஷா அவர்கள் வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஏடிஎம்கே தலைமைக்கும், ஏடிஎம்கே தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் யாருக்குமே பிடிக்கல. இபிஎஸ் அவர்களும் இதை மறுத்து விட்டாங்க. அதே சமயத்தில் அமித்ஷா அவர்கள் பிஜேபிக்கு கண்டிப்பா ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும், அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் அப்படின்னு பேட்டிகளை சொல்லிட்டு இருக்கிறது. இது மிகுந்த சலசலப்பை கொண்டு வந்திருக்குது. சரி, ஒருவேளை ஜெயிச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆனால் இப்போ அதனால என்ன சலசலப்பு வரப்போகுது? அதிமுக, பிஜேபி கூட்டணியில் இபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவு போயிட்டு இருக்குதா, இல்லை அமித்ஷா எடுக்கிற முடிவு போயிட்டு இருக்குதா? ஒன்றுமே புரியல. அதிமுக, பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக தலைமையில் இப்போ போயிட்டு இருக்குது. அதனால அதிமுக தலைமையில் இபிஎஸ் அவர்களோட முடிவு தான் அதிமுக, பிஜேபி கூட்டணியில் கேட்கணும். ஆனால் பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வெளியே தெரியுது. இந்த கூட்டணி சலசலப்பாகட்டும், இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பிஜேபிக்கு பங்கு இருக்குங்கிற ஒரு பேச்சாகட்டும், இது ஆரம்பத்திலேருந்து அப்பப்போ சலசலப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அதிமுக, பிஜேபி கூட்டணி வரப்போற 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சால் பிஜேபிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றதை விட, இப்போ இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் இபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஒருவேளை இந்த முடிவுனால இபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காம போகுமோ? ஒருவேளை பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ? ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, அந்த முடிவில் நாங்கள் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அதிமுக, பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுலேருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இபிஎஸ் அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஒருவேளை பிஜேபிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கல அப்படிங்கும்போது இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் இடமாறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். இது எந்தவித பாலிடிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இது ஒரு சில ஊடகங்களோட கருத்து தான். அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும், ஏன் ஏடிஎம்கேவுக்கு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்றது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதும் முக்கியம். இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து வரப்போற 2026 எலெக்ஷனுக்கு போகும்போது பிஜேபி கூட்டணி கூட அவசியம் இல்லை, அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சேராமல் இரட்டை இலை சின்னம் தனியாக காற்றுல பறந்துட்டு இருக்கிறதும், அதே சமயத்தில் ஏடிஎம்கே தலைமை யார், பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்கிறதும், ஓபிஎஸ் அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறதும், இதுதான் இப்போ ஏடிஎம்கேவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்க போகுது. இந்த சிக்கலை இபிஎஸ் அவர்கள் எப்படி தாண்டி வர போகிறாங்க? ஒருவேளை பிஜேபிக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்களா? இல்லை இரட்டை இலை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் இபிஎஸ் அவர்களுக்கே கிடைச்சிருமா, இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிருமா? கடைசி எலெக்ஷன் டேட் முன்னாடி வரைக்கும் இரட்டை இலை சின்ன பிரச்சனையும் ஏடிஎம்கே தலைமை பிரச்சனையும், பிஜேபிக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதும், ஏடிஎம்கே தொண்டர்கள் யாருக்கு ஓட் போடுறது அப்படிங்கிற குழப்பமும், ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புதுக்கட்சி ஆரம்பித்தான், இபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுறதா, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிற குழப்பமும், இந்த ரெண்டில் எது ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு குழப்பமும், இப்படி குழப்பத்திலேயே ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி போகுமோ? இன்னும் ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வரப்போகுது. அப்படி வரப்போகிற கட்சிகள் இபிஎஸ் அவர்களை நம்பி வரும்போது, இப்படி பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருந்தால் அது இபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையாக இருக்கும்? இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஏடிஎம்கேவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பாக இருக்கும்? இது எல்லாமே அமித்ஷா அவர்கள் யோசித்து முடிவு பண்ணணும். இபிஎஸ் அவர்கள், அதாவது அதிமுக, பிஜேபி கூட்டணி வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை இப்படி ஒரு சில சலசலப்பு வந்துட்டே இருக்கும் பட்சத்தில் அது அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு நல்லதல்ல. பிஜேபி அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததே அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பிடிக்கல அப்படின்னு ஒரு சில பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும்போது, இப்படி பிஜேபி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்கும்போது அது மக்களுக்கும் பிடிக்கல. அப்படிங்கும்போது வரப்போகிற 2026 எலெக்ஷனில் தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா ஊடகங்கள கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.